ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பஞ்சாயத்துகளில் உள்ள கடைகளுக்கு 500 முதல் 7000 ரூபாய் வரை உரிமம் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிறு குறு தொழில்களை முடக்கும் திமுக அரசின் இத்தகைய முன்னெடுப்பு கடும் கண்டனத்திற்கு உரியது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேநீர் கடைகளின் மிக குறைந்த மாத வருமானத்திலும் பெரும் பங்கை உரிமம் கட்டணம் என்ற பெயரில் அரசுடைமையாக்குவது உழைக்கும் வர்க்கத்தின் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை என்று நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என தள்ளாடும் சிற்றுண்டி கடைகளை மொத்தமாக இழுத்து மூட திமுக அரசு முடிவு செய்துவிட்டதா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்க ஏழை எளிய மக்களின் தோள்களின் மீது நிதி சுமையை ஏற்றுவதை இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உடனடியாக இந்த உரிம கட்டணம் உயர்வை திரும்ப பெறாவிட்டால் தமிழக பாஜக சார்பாக தமிழகம் முழுவதும் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பஞ்சாயத்துகளில் உள்ள கடைகளுக்கு 500 முதல் 7000 ரூபாய் வரை உரிமம் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிறு குறு தொழில்களை முடக்கும் திமுக அரசின் இத்தகைய முன்னெடுப்பு கடும் கண்டனத்திற்கு உரியது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேநீர் கடைகளின் மிக குறைந்த மாத வருமானத்திலும் பெரும் பங்கை உரிமம் கட்டணம் என்ற பெயரில் அரசுடைமையாக்குவது உழைக்கும் வர்க்கத்தின் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை என்று நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என தள்ளாடும் சிற்றுண்டி கடைகளை மொத்தமாக இழுத்து மூட திமுக அரசு முடிவு செய்துவிட்டதா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்க ஏழை எளிய மக்களின் தோள்களின் மீது நிதி சுமையை ஏற்றுவதை இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உடனடியாக இந்த உரிம கட்டணம் உயர்வை திரும்ப பெறாவிட்டால் தமிழக பாஜக சார்பாக தமிழகம் முழுவதும் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.